ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 16, 17, 18 சனி ஞாயிறு இன்னைக்கு. ஸோ இந்த 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஸ்கீம் இப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஆயுஷ் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் ஹெல்த் கேர் சர்வீஸ் ஸ்கீம். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கேர், ஸோ ஆன்லைன் மூலியமாக பார்க்கறது ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே வருது. மல்டிலிங்குவல் எல்லா லாங்குவேஜ்லேயும். ஸோ இது நேமை வச்சு பிரேக் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷனும் சேர்ந்து இந்தியாவோட ஷெட்யூல் லாங்குவேஜஸ் ஆன 22 லாங்குவேஜஸ்லையும் டிஜிட்டல் ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்கணும்னு தான் இந்த ஸ்கீமே. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்தியாவோட ஷெட்யூல் லாங்குவேஜ், இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஷெட்யூல் லாங்குவேஜ்? 22. ஸோ இந்த 22 லாங்குவேஜஸ்லேயும் அவங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படிப்பா 22 லாங்குவேஜ்லேயும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆயுஷ் பிளாட்ஃபார்மில் ஏஐ பவர்டு டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 22 இந்தியன் ஷெட்யூல் லாங்குவேஜஸ்லேயும் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நடந்துடும். ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புளுக்கும் அக்சஸ் ஆகணுன்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா ஆயுஷ் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் ஹெல்த் கேர் சிஸ்டம். இது ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கேர் சிஸ்டம். சரி, யார் யாருப்பா இந்த எம்ஓஐ சைன் பண்ணாங்கன்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ இவங்க சைட்லேருந்து இவங்களோட டைரக்டரான டாக்டர் சுதோப் குமாரும், ஸோ அதுக்கப்புறம் சிஇஓ ஆஃப் டிஜிட்டல் இந்தியா பாஷினி. ஸோ சிஇஓ ஆஃப் டிஜிட்டல் இந்தியா பாஷினி யாரு? ஸ்ரீ அமிதாப் நாக். ஸோ இவங்க 2 பேரும் வந்து 2 பேர் சைட்லேயும் வந்து எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இது. ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கேபினெட். ஸோ கேபினெட்னா என்ன? ஸோ யூனியன் கேபினெட், அதை யார் ஷேர் பண்ணியிருப்பா? நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பல்கான ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2மே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் தான். என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 20,667. ஸோ 20,667 கோடி வந்து ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரயில்வே லைன். ஸோ இது வந்து ஒரு டபுள் ரயில்வே லைனு. எங்கே அப்படின்னா குஜராத்தில். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 134 கிலோமீட்டர். எங்கேருந்து அப்படின்னா அகமதாபாத் டொலேரா செமி ஹை ஸ்பீட் டபுள் ரயில் இது. ஸோ அதாவது அகமதாபாத்தையும் டாலிரா ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன். ஸோ இந்த 2 கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரயில்வே ஸ்கீமு. ஸோ இது வந்து ஒரு டபுள் ரயில் லைன். ஓகேவா? ஸோ எங்கே வரப்போகுது? குஜராத்தில். ஸோ இதோட முக்கியமான பர்பஸே என்ன அப்படின்னா டொலரான்ற ஸ்மார்ட் சிட்டியிலேருந்து இண்டஸ்ட்ரியல் கார்கோ மூவ்மெண்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணுன்றதுக்கு தான் இது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராவல் டைமை ஒரு 1 ஹவராக வந்து ரிடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க? 20,667 கோடி. எங்கே? குஜராத்தில். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக்பூர் மகாராஷ்டிராவில் 2வது. ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நாக்பூரில் இருக்க டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்னும் மாடர்னைஸ் ஆக்கணும், இன்னும் இங்கே ஃபியூச்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இங்கே இருக்க திங்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணுன்னு இப்போதைக்கு கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் வந்து எப்படி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த மாடலில் தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண போகிறாங்க. ஸோ இது என்னவா கொண்டு வரணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூரை சென்ட்ரல் ஏவியேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ஹப் ஃபார் இந்தியாவாக வந்து மாற்றணும். எதுக்குள்ள? அடுத்த 5 வருஷத்துக்குள்ளன்றது தான் இந்த ஸ்கீமே. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சென்ட்ரல் ஏவியேஷன் ஹப் அண்ட் லாஜிஸ்டிக் ஹப் ஃபார் இந்தியாவாக மாற்றணுன்றதுக்காண்டி அடுத்த 5 வருஷத்துக்கு வேலை பண்ண போகிறாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்தது போயிடலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டேட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு திரிபுரா பற்றி பார்த்தலாம். ஸோ திரிபுரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீரெகுலேஷனில் லீடிங்கில் இருக்காங்க. அது என்னப்பா டீரெகுலேஷன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு ப்ரைவேட்லேருந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்ரூவ் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ், நிறையா டைம் டேக் பண்ணும். அண்ட் வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடும் கூட. ஸோ இதை ஈஸியாக்கணும். ஸோ தேவையில்லாத அப்ரூவல் பண்டன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு
ஸ்மூத்தாக இருக்கணும், நிறைய அப்ரூவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணும். ஸோ அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த டீரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் வந்து யார் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரிபுரா தான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 51 ப்ரையாரிட்டி ஏரியாஸில் ஸோ இவங்க வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எதை? phase 1 phase 2 ஆஃப் கம்பைலன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் டீரெகுலேஷன் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ திரிபுரா அதனால தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு எதை phase 1 அண்ட் phase 2 ஆஃப் கம்பைலன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் டீரெகுலேஷன் இனிஷியேட்டிவை கம்ப்ளீட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திரிபுரா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு கம்ப்ளீட் phase 1 அண்ட் phase 2 ஆஃப் கம்பைலன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் டீரெகுலேஷன் ஆக்ட். ஸோ டீரெகுலேஷன் ஆக்ட்னா என்னது? ஸோ நிறைய அபண்டன்ஸ் ஆஃப் ஹர்டில்ஸ் வந்து குறைக்கணும். ஸோ எப்போவுமே வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவார்? எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே தான் பண்ணுவாங்க. நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்க்குள்ளே நான் ஏன் போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஸோ அப்படின்றப்போ ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸுக்கு ஈஸியாக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைமையும் கன்சியூமையும் குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த இதே. ஸோ இதை வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் அப்ரூவல்ஸ் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ இதனால எதை ரிமூவ் ஆக்சுவலி தேவையில்லாத ஸ்டெப்ஸை ரிமூவ் பண்ணாலே ப்ராசஸ் சிம்பிளாகிடும். ஸோ அதுதான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? திரிபுரா தான் டீரெகுலேஷனில் லீடிங்கில் இருக்குது, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. ஸோ இவங்க தான் phase 1 அண்ட் phase 2 ஆஃப் கம்பைலன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் டீரெகுலேஷன் இனிஷியேட்டிவை முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்காங்க. அது எப்படிப்பா அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக வந்து ஒரு இன்டகிரேட்டட் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மானிட்டரிங் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மெடிசின்ஸ் அண்ட் NDPS ட்ரக் சேல்ஸ். ஸோ என்ன அப்படின்னா கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து 2 விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் போர்ட்டல், அதாவது ஒரு 2-3 திங்ஸ் வந்து ஒரே இதில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை இன்டகிரேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஒரு போர்ட்டலில் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் ஆஃப் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மெடிசின்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு மெடிசின் நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டாக, ஸோ அது ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நமக்கு யார் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பீப்புள் இருக்கு, கவர்மெண்ட் தான் என்ஷூர் பண்ணணும். ஸோ அவங்க அதை எப்படி என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டமாக டெஸ்ட்டு வந்து சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போது அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கிற பட்சத்தில் ஓகே திஸ் இப்போ போயிட்டுருக்க பிராண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு, இப்போ எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்க்கான குவாலிட்டி டெஸ்ட் தான் இந்த நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மெடிசின்ஸ். ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறம் வேறு எது கூட இதை இன்டகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா NDPS ட்ரக் சேல்ஸ். ஸோ NDPS அப்படின்னா நார்கோட்டிக்ஸ், நமக்கே தெரியும், இல்லீகல் ட்ரக்ஸோட சேல்ஸ். ஸோ அதை 2 மானிட்டர் பண்ணுறதுக்கு 2 இன்டகிரேட் பண்ணி ஒரு போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக இந்த 2 இன்டகிரேட் பண்ணி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணது யார் அப்படின்னா நம்ம கர்நாடகா தான். ஓகேவா? ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர். எங்கே வச்சு அப்படின்னா பெங்களூரில். ஓகே, ஸோ இதை லான்ச் பண்ணது யார்? கர்நாடகா ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர். கர்நாடகா ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர் யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் குண்டுராவ். ஓகேவா? சரி, ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் இல்லீகல், அதாவது கர்நாடகாவில் போயிட்டுருக்கு இல்லீகலான எந்த ஒரு சேல்ஸையுமே வந்து இருக்கக்கூடாது. ஃபார்மட்டிக்கல் அண்ட் ஆக்ரோட்டிக் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும், அதாவது ஃபார்மட்டிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா UN. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரிப்போர்ட் அப்படி பார்த்தீங்க, எங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னு முதல்ல பார்த்தலாம். ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரிப்போர்ட் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஃபாரஸ்ட் கோல் இண்டெக்ஸ் ரேங்கிங். ஸோ இது என்ன அப்படின்னா எந்த கண்ட்ரியில் வந்து நிறையா ஃபாரஸ்ட் அழிக்கப்படுது, எங்கே திரும்ப அஃபாரஸ்டேஷன் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான். ஸோ இதில் இந்தியாவோட பொசிஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக ஃபாரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னு இல்லை, ரொம்ப அக்ரெசிவாக ஃபாரஸ்ட்டை அழிக்கிறாங்கன்னு இல்லை, அதே மிட்டமாக வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு.
இது எப்படி நம்ம எப்படி அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்தியா வந்து அக்ரெசிவாக வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ மரங்களை நடணும். இப்போ இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியவன் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு ப்ராக்ரஸ் எல்லாம் பார்த்தோம். யார் பண்ணாங்க அப்படின்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க, ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஆரோக்கியவன்ன்ற பேரில் மெடிக்கல் வேல்யூ உள்ள பிளான்ஸை வந்து ஹைவேஸில் வந்து நடுறதா வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணி மரக்கன்றுகளை மறுபடியும் நட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த ரேங்கிங்கில் பின்னாடி தள்ளப்படாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிறோம். ஸோ அதே கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியன் அப்புறம் சப் சஹாரன் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் வந்து பயங்கரமாக வந்து டீஃபாரஸ்டேஷன் வந்து ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் எதனால வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் நிறைய அழிக்கப்படுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூவல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காண்டி தான் மோஸ்ட்லி வந்து அழிக்கப்படுது அப்படின்றத வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சமிட்டோட தீம்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் கெனோபீஸ் செக்யூரிங் எனர்ஜி வித்தவுட் டீஃபாரஸ்டேஷன். ஸோ எனர்ஜி முக்கியம் தான்டா, அதுக்குன்னு காடுகள் அழிக்காமல் நீங்கள் எனர்ஜியை கிரியேட் பண்ணுங்க அப்படின்றதா இதோட தீம். ஸோ இது எதோட தீம்? யூஎன் ஃபாரஸ்ட் சம்மிட்டோட தீம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காடுகளை அழிக்கிறது உங்களோட பாவர்ட்டி கூட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும் அப்படின்றதே அவங்க வந்து கொஞ்சம் கண்டிக்கிறதமாக ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா? பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்கை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ யார் கூடப்பா பார்ட்னர்ஷிப் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா விசா கூட. என்ன திருப்புன்னு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் விசா கார்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஏடிஎம்ல கார்டுலாம் பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரூபே இல்லைனா விசா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அந்த கார்ட்ஸோட பிராண்டு. ஓகேவா? ஸோ இப்போ எப்போதுமே வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு இந்த மாதிரியான கார்ட் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கும் விசாவும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கார்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன கார்டு அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் $US டினாமினேட்டட் டெபிட் கார்டு. ஞாபகம் வச்சுக்கணும், இது என்ன கார்டு? டெபிட் கார்டு. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு வரிசைகளில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு டெபிட் கார்டு. சரி, எதுக்குப்பா அப்படின்னா இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணுவாங்க. அப்படி என்ன அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்தியன் ருப்பீஸில் இருக்கிறத நீங்கள் US செலவு பண்ணிக்கலாம். ஸோ அதான் $US நாமினேட்டட் டெபிட் கார்டு. சரி, இதை யாரை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NRI நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இதோட லான்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம குஜராத்தோட கிஃப்ட்டு குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டியிலேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைமரி ரீசனே என்ன அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நியூ பேங்கிங் ரூல் இருக்கு இல்லையா? ஸோ அதுபடி என்ஆர்ஐஸ் வந்து டைரெக்டாக USD டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் வித்தவுட் ஸ்டாண்டர்டான 3.5% வந்து கிராஸ் கரன்சி மேக்கப் இல்லாமல், அந்த மார்க்கப் இல்லாமல் என்ஆர்ஐஸ் மட்டும் டைரெக்டாக USD டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக டைரெக்டாக இந்தியன் ருப்பீஸை $US நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 3.5% வந்து அந்த கிராஸ் வந்து கரன்சி கன்வர்ஷன் மார்க்கப் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு யார் லான்ச் பண்ணியிருக்கா? ஐசிஐசியும் விசாவும் சேர்ந்து இந்த கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டோட பேர் US டினாமினேட்டட் டெபிட் கார்டு. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு கார்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யார் அப்படின்னா IDFC பேங்க். ஸோ யார் பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்கு. ஸோ இவங்க என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கிரெடிட் கார்டு போயிடுறாங்க. ஸோ என்ன கார்டு அப்படின்னா பிஸ்னஸ் மல்டிப்ளையர் மெட்டல் கிரெடிட் கார்டு. ஸோ இது யாருக்கு அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்குன்னே லான்ச் பண்ணப்பட்ட கிரெடிட் கார்டு. ஸோ என்னப்பா உங்கள்கிட்ட அப்படி என்ன இருக்குது? ஏன் ஸ்டார்ட் அப்பை இல்லைனா ஆண்டர்ப்ரனர்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி என்ன வாங்கணும் அப்படின்னா ஹை வேல்யூவான ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போ அப்படின்னா அவங்க வந்து சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது, இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், ஸோ இல்லைனா ஆப்ரேஷன் ஸ்கேலிங் ஆன் மாடர்ன் பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஹை வேல்யூ ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும்.
ஸோ அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இதை பார்த்துருக்க யாராவது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோ ஆண்டர்பிரினரோ இருந்தீங்கன்னா இந்த கார்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இது யார் லான்ச் பண்ணுறா? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு கார்டு? கிரெடிட் கார்டு. யாருக்கு? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மல்டிப்ளேயர் மெட்டல் கிரெடிட் கார்டு. இதை வச்சு சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹை வேல்யூவில் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து மார்கன் ஸ்டான்லி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை மறுபடியும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு. ஸோ அப்படின்னா 2026 to 2027க்கு இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து 6.7% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி தான். ஸோ இவங்க கொடுக்குறதெல்லாம் வச்சு தான் இந்தியா ஒரு ஸ்டேட்டோடையோ இல்லை ஒரு கண்ட்ரியோடையோ ஜிடிபி இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போது என் ஜிடிபி இவ்வளோ நானே சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஸோ அப்போது என்னையோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான பர்சனோ சொன்னாங்க, எல்லாருக்குமான இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான பர்சன் இல்லை ஆர்கனைசேஷன் சொன்னாங்கன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மார்கன் ஸ்டான்லி வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறது 6.7%. இதனால என்னப்பா பிரயோஜனம்னா இந்த மாதிரி 1008 ஜிடிபியை மனப்பாடம் பண்ணி வைக்கிறது நினச்சிங்கன்னா நமக்கு இது கஷ்டம் தான். பட் ஆனால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கண்ட்ரியோட க்ரோத் இப்படி தான் அப்படின்னு இவங்கெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு தான் வந்து ஒரு வேர்ல்ட் பேங்க்கிட்டேயோ இல்லை ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கிட்டேயோ எங்களோட ஜிடிபி இவ்வளோ இருக்குது, நாங்கள் நெக்ஸ்ட் இயரில் இவ்வளோ வருமானம் பார்ப்போம், ஸோ உங்களோட லோனை வந்து நாங்கள் ரீபே பண்ணிடுவோம், எங்களுக்கு இவ்வளோ லோன் கொடுங்கன்னு நெகோஷியேட் பண்ணி லோன் வாங்குவாங்க. ஸோ அந்த லோனை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு புது டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்டோ இல்லை சப்சிடிஸோ இந்த மாதிரியான நிறையா திங்ஸ் வந்து இந்த மணியை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மோஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மணியை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கண்ட்ரி வந்து டெவலப் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து டெவலப்மெண்ட்காண்டி எடுக்கப்படுற ஒரு லோனுக்கு நம்ம கொடுக்குற நான் பாருப்பா இப்போ நான் ஒரு ஜென்ரலாக ஒரு லோன் எடுக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம், பே ஸ்லிப் வந்து காட்டுவோம், பேங்க் டிரான்சாக்ஷன் காட்டுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரூஃப் மாதிரி, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டி வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக தப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் கிட்டேயோ வேர்ல்ட் பேங்க் கிட்டேயோ வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அவங்க ஜிடிபிலேருந்து 3% வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்படி வாங்குவாங்க. ஸோ அப்போ நம்ம 10 லட்சம் கோடி அளவுக்கு அது தாண்டி அவ்வளோ காசு வச்சுருக்கோம், அவ்வளோ ஜிடிபி வச்சுருக்கோமானா கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொரு இயரில் இது அக்குமுலேட் ஆகி தான் இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வந்து வந்திருக்கு. சரி, அது பாட்டுக்கு லோன் இருந்தால் இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன? நம்ம இப்போ ஒரு வீடு வாங்கினோன்னா 390 days இல்லையா? ஸோ ஒரு 3 times வந்து மந்த்லி இஎம்ஐ பே பண்ணோன்னா ஜப்தி பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டையே ஜப்தி பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ. ஸோ இது நீ வந்து என்ன பண்ணி ஆகணும்னா உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 10 லட்சம் கோடினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க? ஆவரேஜாக ஒரு 1000 crore வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பே பண்ணீங்கன்னா வட்டியே 1000 கோடினா அசல் எப்போ சாமி அடைப்பீங்க? ஸோ இன்னொரு திங் என்ன இருக்குது அப்படின்னா நீ 1000 கோடி வட்டி கட்டுறேன்னா வட்டியை நான் கட்டிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அசல் எப்போ அடைப்பா? அது ஒன்று. இந்த 1000 கோடியை வச்சு இங்கே எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திங் நீ பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா நம்ம ஜிடிபியை பேஸ் பண்ணி. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போப்பா லோனே தரமாட்டாங்க, இப்போ நான் லோனே வாங்கிட்டு அடைக்கவே இல்லை, அப்போ என் லோன் தொகை கூட்டிகிட்டே போகும், அதனால எனக்கு என்ன அப்படின்னா நான் என்ன வீடா ஜப்தி பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டேட்டோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோ 30% ஆஃப் ஜிடிபிக்கு மேலே லோன் யாரும் தர மாட்டாங்க. இப்போது ஸ்டேட் போய் எனக்கு லோன் தாங்க அப்படின்னா இங்கே வா, உன் வரலாறு என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லோன் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இது மட்டும் 30% தாண்டிச்சு அப்படின்னா யாருமே லோன் தர மாட்டாங்க. ஸோ அப்படின்னா அங்கே ஒரு மேஜரான ஃபினான்ஷியல் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து உருவாகும், ஓகேவா? ஸோ அதனால மோஸ்ட்லி வாங்கின கடனை எல்லாரும் கட்டிடுவாங்க, ரைட். ஸோ அடுத்து போகலாமா? ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியல் ட்ரேட் டேட்டா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி இந்தியாவோட 3rd largest மார்க்கெட் ஃபார் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து யாராக இருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். குழப்பமாக இருக்கா? ஈஸியாக சொல்லவா?
ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ இது ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் பண்ணி என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து சீ ஃபுட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரைட்டு. இதை வாங்குற நேஷன் இருக்கும்ல, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பொருளை வாங்குறதுலையே 3rd லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். ஸோ அப்படி எதை வாங்குறாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற சீ ஃபுட்ஸ். ஸோ நம்ம சீ ஃபுட்ஸ் விற்கிற மார்க்கெட்லேயே பெரிய 3வது பெரிய மார்க்கெட் அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா புதுசாக அப்படி ஒருத்தன் உருவாயிருக்கான். யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? ஸோ இப்படி ஈஸியாக நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து மீன் விற்கிறதுலையே 3வது பெரிய மார்க்கெட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னோம் அப்படின்னா நான் ஈன்னு இழிச்சிட்டு வந்து என்னன்னு கேட்பாங்க. அதனால இது பேர் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து மோஸ்ட்லி என்ன டிமாண்ட் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னா ஃப்ரோசன் ஸ்ட்ரிம்புக்கு தான் இவ்வளோ டிமாண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து சமைச்சு போயிடலாமா? அடுத்து கிம்பர்லே ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான மீட்டிங் வந்து இந்தியாவில் மும்பையில் நடக்குது. ஸோ மும்பையில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மோஸ்ட்லி படித்ததெல்லாம் நியூ டெல்லி தான். ஸோ இது மும்பை. ஸோ கிம்பர்லே ப்ராசஸ்னால் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது ஒரு சில நாடுகள்லேருந்து தான் டைமண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க எப்படி இது எடுப்பாங்க, மைனிங் தோண்டி அதுலேருந்து எடுத்து அவங்க வந்து லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நார்மலான ப்ராசஸ். ஸோ இது நார்மலான பார்ட். ஸோ இப்போது நீங்கள் அயன் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, சூர்யா வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு டைமண்டை வந்து எடுத்துகிட்டு வருவார். லைக் ஃபைனல் சீன்லலாம் அந்த விக் எடுத்தால் மண்டைக்குள்ளெல்லாம் டைமண்டாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக, அதாவது ஒரு சில மைன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவோட லோக்கல் பீப்புளோட கண்ட்ரோலில் இருக்கும், லோக்கல் கேங்ஸ்டர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அது வழியாக கோல்டு எடுத்துகிட்டு வந்து அது வழியாக டைமண்ட்ஸை எடுத்து ஸோ அதை வந்து கிராஸ் பார்டர் தாண்டி விற்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிம்பர்லே ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிற ப்ராசஸ் தான் கிம்பர்லே ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி கடத்தப்படுற வைரங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளட் டைமண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ராப்பராக வராமல் இல்லீகல் வேலை வந்த டைமண்ட்ஸ்க்கு பேர் தான் பிளட் டைமண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை தடுக்கிற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா கிம்பர்லே ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான கிம்பர்லே ப்ராசஸ் இன்டர்செஷனல் மீட்டிங் 2026 வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா 85 நாடுகள்லேருந்து வந்த டெலிகேட்ஸ் வந்து அதாவது 85 நாடுகள்லேருந்து அந்தந்த கண்ட்ரியோட டைமண்ட் இண்டஸ்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற பீப்புள் வந்து வந்துடுவாங்க. வந்து இந்த ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இதை எப்படி தடுக்கலாம், இன்னும் என்னென்னலாம் பெட்டராக கொண்டு வரலாம், இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மீட்டிங் வந்து மும்பையில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில். ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படி பார்த்தா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கோட தீம் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் சப்ளை செயின் எராடிகேட்டிங் கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸ் தான் இதோட செயின். ஓகே, இதோட தீம். ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கே எதுக்கு அப்படின்னா இன்னும் பெட்டராக இந்த டைமண்ட்ஸை வந்து எப்படி வந்து தப்பான வழியில் கடத்தாமல் இருக்கிறத குறைக்கிறதுன்றதுக்கு தான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்புறம் என்ன அப்படின்னா காமன் கிரைட்டீரியா டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இது ஒரு போர்டு, CCDB போர்டு. ஸோ இதோட சேர்மன்ஷிப்பை வந்து யாருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன போர்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லெவலில் ஐடி செக்யூரிட்டிக்கான ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணுற போர்டு. ஸோ இதோட சேர்பர்சனாக இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா இந்தியா. ஸோ அப்புறம் டிஃபென்ஸ் பார்த்துடலாமா? ஸோ டிஃபென்ஸில் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI பவர்டு காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ட்ரோனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட பேர் என்ன அப்படின்னா கால் பைரவா. ஸோ இதை யார் பண்ணாங்க அப்படின்னா இதை பண்ணது வந்து பெங்களூரு பேஸ்டு டிஃபென்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னா ஃப்ளையிங் எட்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். ஸோ இவங்க தான் அந்த கால் பைரவா வந்து டிசைன் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா கால் பைரவா டிஃபென்ஸ் பண்ணியாச்சு. இவன் யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் காம்பேக்ட் ட்ரோன். ஸோ இந்த ட்ரோனை வந்து டிசைன் பண்ணியாச்சு. இது கால பைரவன்னு பேரும் வச்சாச்சு. இப்போ டிசைன் மட்டும் இருந்தால் பார்த்தாது, இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ எங்கே வச்சு மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னா போர்ச்சுகலில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 கம்பெனி MOU பண்ணணும். யார்? இவனை டிசைன் பண்ண FWDA AI ஸ்டார்ட் அப். ஸோ FWDAனா ஃப்ளையிங் வெஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இவங்களும். ஸோ போர்ச்சுகீஸ் ஃபிரிம்
ஸ்கெட்ச் பிக்சல். ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த காலபேராவை போர்ச்சுகல்ல வச்சு மேனுஃபேக்சர் பண்ணேன். ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியன் ஆர்மியும் இந்தியன் நேவியும் வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் அஃபிலியேஷன். ஸோ அஃபிலியேஷன் என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதாவது இவங்க 2 பேரோட டாப் மிலிட்ரி கமாண்டர்ஸாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் நடுவில் உள்ள இன்டர் சர்வீஸ் கோஆப்ரேஷனை மேம்படுத்துறதுக்காண்டி எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ட்ரைனிங்கு, ஆப்ரேஷனல் சினர்ஜி, ஸோ அதுக்கப்புறம் கிரவுண்ட் அண்ட் மேரிடைம் ஃபோர்ஸஸில் எப்படி வந்து சேர்ந்து எப்படி வேலை பார்க்குறது அப்படின்றதுக்கான சின்ன திங்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதுக்கு தான் இந்தியன் நேவியும் இந்தியன் ஆர்மியும் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லார்சன் அண்ட் டார்போ. ஸோ இவங்க வந்து ஃப்ரான்ஸோட எக்ஸைல் கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அன்மேனடு மைன் கவுண்டர் மெஷர் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணா. யாருக்கு அப்படின்னா இந்தியன் நேவிக்கு. ஸோ எதுக்குப்பா கவுண்டர் மைன்ஸ் எல்லாம் வந்து லேண்டுக்கு தானே இது பண்ணுவாங்க, சீஸ்க்குமானா? ஆமாம். ஸோ இப்போ இதுதான் வந்து கடல் மட்டம்னு வச்சுக்கோங்க. கடல் இங்கெல்லாம் தண்ணி இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழேருந்து பெரிய லாட்குள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல பாம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஷிப்ஸ் எந்த ஷிப்ஸ் கிராஸ் பண்ணாலும் பாம் பிளாஸ்ட் ஆகி ஷிப்ஸை வந்து சேதப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து மெரைன்லையும் மைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கு கவுண்டர் மெஷர் எடுக்கிறதுக்கு ஒரு திங்கை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் யாரோ சைன் பண்ணி வர்றாங்க அப்படின்னா லார்சன் அண்ட் டார்போவும் ஃப்ரான்ஸோட எக்ஸைலும் எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஐசிபிஎம் அப்படின்ற ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் ஃபயர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ RS-28 ஷம்ரத் இன்டர்கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைல் தான் இந்த ஐசிபிஎம். ஸோ இதை அவங்க வந்து செம்மையாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? டாக்டர் ராஜேஷ் பாண்ட். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா CCDB. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா இந்தியா ஒரு விஷயத்தோட சேர்பர்சனாக வந்து ஆயிருக்குன்னு, காமன் கிரைட்டீரியா டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இதோட சேர்பர்சனாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட சீனியர் பியூரோக்ராட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் டாக்டர் ராஜேஷ் பாண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஐடி செக்யூரிட்டி பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்து வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு இந்தியாவில் பயங்கர அதாவது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன புக் அப்படின்னா ரீசர்ஜென்ட் இந்தியா FY27 த ஃபினான்ஷியல் இயர் 27 எக்கனாமிக் ப்ளூ பிரிண்ட். ஸோ இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை ஒருத்தர் வந்து ஆத்தர் பண்ணல, ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர்ஸ் நிறையா பேர் சேர்ந்து வந்து இதை ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து நியூ டெல்லியில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த புக் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவோட எப்படி இருக்கும், ஸோ இந்தியா வந்து 5 trillion எக்கனாமி ரீச் பண்ணிடுமா, ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தோமே டோலிரா ஸ்மார்ட் சிட்டிக்கு கூட ஒரு ட்ராக் வந்து கனெக்ட் ஆகிக்கல. ஸோ அந்த சிட்டியை பற்றின திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது தான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிட்டரி தான் சுஷந்து ஷில், அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் யாரா அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட லீடர். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் ஒரு ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் கூட. ஸோ இவர் வந்து 81 வயசுல வந்து இறந்துருக்காரு. எங்கே வச்சு இறந்தாரு அப்படின்னா கொல்கட்டாவில் வச்சு இறந்தாரு. வயது முறிவின் காரணமாக இறந்துருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா May 16 தான் ஒரு நாள். ஸோ என்ன நாள் அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ், அமைதியாக வாழ்கிறதுக்கு தான். ஸோ எதுக்கு சரி இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் குளோபல் சொலிடாரிட்டி இன் டிவைடட் வேர்ல்டு தான் இதோட தீம். ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறான்னா வருஷம் யூஎன். ஓகேவா? ஸோ இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபைன். என்னதான் பீஸ் டே செலிப்ரேட் பண்ணாலும் இவனுங்க 2 பேரும் வார நிறுத்த மாட்டானுங்கடா. அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். ஸோ இதனால என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக் கொஞ்சம் ஷேக்கன் ஆகிட்டு தான் இருக்கு. முடிஞ்ச அளவு எல்லா எக்கனாமிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா அவசரப்பட்டு ஆடம்பரமா எதையும் செய்யாதீங்கடா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் முக்கியம், ஆடம்பரம் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. த திங் இஸ் நீங்கள் மோஸ்ட்லி இப்போ கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லுது, கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோன்ஸ் பிளாக் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு போகிற க்ரூட் ஆயில்ஸ் அண்ட்
பேஸ் ஆயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையிறது கூட பிரச்சனை தான். பட் அதோட முக்கியமான இது என்னதுன்னா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அடிபட்டுச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஹை ராக்கெட் ஆகும். ப்ரைஸ் ஹை ராக்கெட் ஆனிச்சு அப்படின்னா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அனாவசியமாக ஊர் சுத்தாத, அனாவசியமாக எங்கேயும் போகாத, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நானும் அதே தாங்க சொல்கிறேன். முடிஞ்ச அளவு எதுவும் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க, எல்லாத்தையும் சேஃபாக சேவும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டிஎன்பிசி பெட்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி ஜோசப் விஜய் சார், ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷிப்காட் வந்து திறந்திருக்காங்க. ஷிப்காட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதை வந்து எங்கே திறந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ண கம்பெனி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இதனால என்ன நடக்கும்னா டைரெக்டாக ஒரு 10,000 பீப்புளுக்கு ஒரு லோக்கல் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், மதுரை பக்கத்தில் இருக்குது, மதுரை டிஸ்ட்ரிக்ட்னு யாரும் சொல்லக்கூடாது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த கீழடி ஸ்டேட்ஸில் வந்து சில்வர் பஞ்ச் மார்க்கடு காயின்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்கவேஷன் அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஈரால இருக்கும் அப்படின்னா இட்ஸ் பிலாங் டு சங்கம் ஈரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஏன்ஷியன் எக்ஸ்டென்சிவ் ட்ரேட் லிங்க்ஸை வந்து ரோமன் கூட இருக்கிறத பற்றி திங்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக டெய்லி படிச்சுருங்க. என்ன மாதிரி சனி ஞாயிறு லீவு அப்படின்னு நினச்சிக்கங்க. இந்த மாதிரி பல்கான் திங்கக்கிழமை உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுங்க. ஓகேவா? பாய் காய்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.